சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சா என்னென்ன கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பார்க்கணும் சார்? முதல் முறை இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட்டை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 99.9% நீங்க கரெக்டாக வாங்கிட்டீங்க. அப்படி நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டில் வெரிஃபிகேஷன். அதாவது சொத்து உரிமை இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சரி பார்க்கறது. அது எப்படி சரி பார்ப்பீங்க அப்படின்னா, நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல சொத்து டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்ககிட்ட என்ன இருக்குது, பட்டா, சிட்டா, ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டு, டீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கி அதை வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து, எப்போதுமே நிபுணர்கிட்ட கொடுத்து பண்ணுறது தான் வந்து நல்லது. இப்போ நம்மளாக ஒரு வெரிஃபை பண்ணோம்னா ஒரு சிலர் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒரு சிலர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து அதை பக்காவாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சேல் டீடு அண்டு பேரண்ட் டாக்குமெண்ட்டு. ஓகே, சேல் டீடுன்றது வந்து கடைசியாக விற்பனை செஞ்ச அந்த டீடு பத்திரம். பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கினாங்க விற்றாங்கன்ற அந்த டீடு ப்ளஸ் ஒரு 40 வருஷத்துக்கு உண்டான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். அதை வந்து வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் தரவாக வெரிஃபை பண்ணுவார்.